என் தங்கப்பிள்ளையே, இன்று இந்த வராகி உனக்கு ஒரு பேரதிர்ஷ்ட செய்தி கொண்டு வந்திருக்கின்றேன். இது நீ மறந்த ஒன்றை உனக்கு நினைவுபடுத்துகின்ற ஒரு செய்தியாக இருக்கும். நாளைய தினம் உன் மனதிற்கு மிகவும் நெருக்கமான ஒருவருக்கு பிறந்த நாள். இவருக்கு வாழ்த்து சொல்ல நீ மறந்துவிடக்கூடாதல்லவா? எதனால் அம்மா இதை சொல்ல வேண்டும்? இதனால் அம்மாவுக்கு என்ன பலன், நமக்கு என்ன நன்மை என்று நீ கேட்கிறாயா? என் குழந்தையே, ஒரு விஷயத்தை நான் உனக்கு சரியாக சொல்கின்றேன், கவனமாக கேள். நமக்கு மிகவும் நெருக்கமானவருக்கு இன்று கூட பிறந்த நாளாக இருக்கலாம். ஆனால் அதையெல்லாம் நாம் மறந்து விடுவோம். இரவு உறங்கும் நேரம் நமக்கு நினைவிற்கு வரும். அப்பொழுது நாம் மணியை பார்த்தால், நேரத்தை பார்த்தால் 12 மணி கடந்திருக்கும். அப்படி 12 மணி கடந்த பிறகு அடுத்த நாள் ஆகிவிடும் அல்லவா? ஐயோ, நேற்றல்லவா பிறந்த நாள், நாம் சொல்லாமல் விட்டு விட்டோமே என்று சொல்லி அந்த நேரத்தில் என் குழந்தை மனம் பதறி நிற்பாய். உனக்கு அப்பொழுது ஒரு எண்ணம் தோன்றும். நம்முடைய பிறந்த நாளை மறக்காமல் நமக்கு வாழ்த்து சொன்ன ஒருவருக்கு நாம் அந்த வாழ்த்தை சொல்ல மறந்து விட்டோமே என்று என் குழந்தை வருத்தப்படுவாய். இது எத்தனை முறை நடந்திருக்கிறது தெரியுமா? வருடமும் இதுதான் நடக்கிறது. அதனால்தான் இன்று உன் தாயானவள், நாளைய தினம் உன் உயிருக்கு நிகரான ஒருவருக்கு பிறந்த நாள் வருகிறது, அதனால் இப்பொழுதே நீ நினைவுபடுத்திக்கொள் என்றும் அவர் யார் என்றும் அவரின் பெயரை சொல்லவும் நான் வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, வாழ்த்து என்றால் என்ன? ஒருவரை மனதார நாம் ஆசீர்வதிப்பதல்லவா? அவர்கள் உண்மையாகவே நன்றாக இருக்க வேண்டும் என்று நாம் மனதார நினைக்கிறோம் என்றல்லவா அர்த்தம். எதையுமே கடமைக்கே என்றே நாம் எப்பொழுதும் செய்யக்கூடாது. அதுபோல நம்மிடமும் யாரும் நடந்து கொண்டால் அதை நம்மால் ஒரு பொழுதும் ஏற்றுக்கொள்ளவும் முடியாது. அப்படித்தான் இந்த வாழ்க்கை ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கு சொல்லி தந்து கொண்டிருக்கின்றது. இப்படித்தான் இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு புரிதல்களும் உனக்கு கிடைத்து கொண்டிருக்கின்றது. என் குழந்தையே, எந்த நேரமும் நம்மோடு பேசுகின்றவர்கள் எல்லோருமே நமக்கு நல்லதைத்தான் செய்வார்கள் என்று நாம் நினைக்க முடியாது. இவர்களால் நமக்கு பெரிய பெரிய கஷ்டங்கள் வரும். ஆனால் அதை செய்தது இவர்கள்தான் என்று நம்மால் உணர முடியாது. ஏனென்றால் அந்த அளவிற்கு இவர்கள் இந்த வாழ்க்கையில் நடந்து கொள்வார்கள். அந்த அளவிற்கு இவர்கள் இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையும் செய்வார்கள். இதனை என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதும் எந்த நேரத்திலும் உன்னோடு நான் இருக்கிறேன் என்பதனை உணர்ந்து, இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது, ஏது கொடுக்கிறது என்பதனை புரிந்து நீ சரியாக நடந்து கொள்ளும் பட்சத்தில் உனக்கு எல்லாமும் நிலையாகவும் நிறைவாகவும் இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, உன்னோடு எப்பொழுதும் நான் இருக்கும் வரை உனக்கு எந்த கஷ்டங்களும் தொடர்கதை கிடையாது என்று அம்மா சொல்கிறேன் அல்லவா? இப்படி ஒரு சில விஷயங்களை சொன்னாலாவது என் பிள்ளை உற்சாகமாகி விடுவாய், சுறுசுறுப்பாகி விடுவாய். எல்லா கவலைகளையும் இப்பொழுது மறந்துவிட்டு யாருக்கு பிறந்த நாள் என்று யோசிக்க தொடங்கி இருக்கிறது என் குழந்தை. இப்படி உன்னுடைய மனநிலையை நான் மாற்றிவிடத்தான் நினைக்கின்றேன். உன்னுடைய மனதிற்குள் இருக்கின்ற கஷ்டங்களை எல்லாம் நீக்கிவிடத்தான் நான் எண்ணுகின்றேன். உன்னை தொடரும் சூழ்நிலைகள் எப்பொழுதும் உனக்கு வேதனைகளை கொடுக்கிறதே என்று நீ கலங்கியது எல்லாம் போதும். இனி உனக்கு இந்த வாழ்க்கை எந்த நொடியிலுமே சந்தோஷத்தை உறுதிப்படுத்தும் என்பதனை நீ மறந்து விடாது. உனக்காக என்றும் நான் வரும் நேரம், உனக்காக எப்பொழுதும் உன் அம்மா நான் உன்னை தொடர்கின்ற நேரம், இந்த வாழ்க்கையில் அத்தனை திருப்பங்களும் உனக்கு நடக்கும். அத்தனை விஷயங்களும் உன்னை நிச்சயமாக தெளிவுபடுத்தும். உனக்கு நடப்பதையெல்லாம் என்னவென்று கொஞ்சம் கொஞ்சமாக உனக்கு நிறைவுபடுத்திவிடும். இனி என்னவாகும் என்றாலும், ஏதுவாகும் என்றாலும் என் குழந்தை, அத்தனையிலும் உன்னுடைய எண்ணங்களை நீ தெளிவுபடுத்தி விட்டால் அது போதும். உன்னுடைய சிந்தனைகளை நீ எந்த இடத்தில் வைத்திருக்கிறாயோ அந்த இடத்திலிருந்துதான் உனக்கு நன்மைகள் பிறக்க தொடங்கும் என்பதனை நீ மறந்து விடாதே.
எல்லா நேரமுமே நமக்கு ஏதோ ஒரு விஷயம் இந்த வாழ்க்கையில் மிகப்பெரிய துன்பத்தை கொடுத்திருக்கலாம். ஆனால் நமக்கு எங்கோ ஒரு மூலையில் ஒரு சந்தோஷம் நிச்சயமாக காத்திருக்கும். எங்கோ ஒரு மூலையில் நமக்கென ஒரு மகிழ்ச்சி நிச்சயமாக காத்திருக்கும். அந்த மகிழ்ச்சி இனி என்றும் என்றென்றும் இந்த நிலையை தாண்டி உன்னை நிச்சயமாக பேரானந்தப்படுத்தும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. உன் அம்மாவினுடைய அன்பு உனக்கு எந்த நேரத்தில் வெற்றியை கொடுக்கிறதோ, உன் தாயானவள் என்னுடைய அன்பு எந்த இடத்தில் உனக்குள் மிகுதியான உண்மைகளை எடுத்துச் சொல்கிறதோ, அதனை என் குழந்தை நீ புரிந்து கொண்டால் அது போதும். அதனை எண்ணி என் பிள்ளை இந்த வாழ்க்கையை நீ வாழ்ந்து விட்டால் போதும். அப்படிப்பட்ட ஒரு அன்பு கொண்டவள் இந்த வராகி நான் அல்லவா? நான் உன்னை தேவையில்லாமல் எந்த ஒரு பிரச்சனைகளையும் எண்ணி கலங்காதே என்று சொல்கின்றேன். அவ்வப்பொழுது உன்னுடைய மனதை திசை திருப்பி உன்னுடைய எண்ணங்களுக்குள் சந்தோஷங்களை கொண்டு வா. உன்னுடைய மகிழ்ச்சிதான் உன்னுடைய எதிர்காலத்தையே உனக்கு என்னவென்று காண்பித்து கொடுக்கும். உன்னுடைய எதிர்காலத்தை உனக்கு என்னவென்று தெளிவாக காண்பிக்கும். நீ தேவையில்லாமல் எதையோ யோசித்து வருந்துவதை விட உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை பற்றி சிந்தித்து எப்பொழுதும் நீ மனமகிழ்ச்சியோடு இருந்து விட்டால் அது போதும். மனத்தெளிவோடு என் பிள்ளை நீ வாழ்ந்து விட்டால் அது போதும். உனக்கென நான் எல்லா விஷயங்களையும் தருவதோடு இல்லை. இனிமேல் உனக்கு அதிலிருந்து அடுத்த நிலைக்கு நீ செல்ல வேண்டும். நான் நல்லதை மட்டுமே தந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லிவிட முடியாதல்லவா? எல்லா சூழ்நிலைகளும் எல்லா விஷயங்களையும் உனக்கு எப்படியும் சொல்லிக்கொண்டே இருக்கும். உனக்கு எப்படிப்பட்ட உண்மைகளையும் அது நடத்தி கொண்டே இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது இனி என்ன நடக்கும் என்றாலும் ஏது நடக்கும் என்றாலும் என் குழந்தை அதையெல்லாம் யோசித்து நீ ஒருபோதும் வருந்த மாட்டாய். ஒருபோதும் இதையெல்லாம் சிந்தித்து என் பிள்ளை நீ கலங்க மாட்டாய். இனி உனக்காக நான் எப்பொழுதும் வருவேன் என்பதனை நீ உணர்ந்து விட்டால் அது போதும் அல்லவா? உன்னை தேடி தேடி எதை கொடுத்தாலும் நான் எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உனக்கு விரும்பிய நன்மைகளையும் நம்பிக்கைகளையும் உறுதியாக கொண்டு வந்து சேர்ப்பேன் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. மனதளவில் உனக்குள் ஏற்படுகின்ற எல்லாமும் இனி எப்பொழுதும் இந்த தாயின் அரவணைப்போடு உனக்கு சரியாகவே நடக்க வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். அம்மா, எதற்காக இத்தனை நேரம் பேசிக்கொண்டிருக்கிறாய்? யாருக்கு பிறந்த நாள் என்று சொல். நான் வேறு பரிசு வாங்க வேண்டும். நாளைய தினம் அவர்களுக்கு வாழ்த்து சொல்ல வேண்டாமா? நான் மறந்து போயிருக்கிறேனே, எவ்வளவுதான் யோசித்தும் எனக்கு நினைவிற்கு வரவில்லையே என்று என் குழந்தை நீ நினைக்கிறாய் அல்லவா? என் தங்கமே, மனம் வருத்தப்படாதே. மனதார எந்த ஒரு விஷயத்தையும் எண்ணி நீ கலங்காதே. உனக்கென்று நான் சொல்ல வருவது உன்னுடைய பொறுமைக்கான பரிசாக இருக்க வேண்டுமே தவிர உன்னுடைய அவசரத்திற்கான பரிசாக இருக்கக்கூடாது. அப்படியானால் நீ எதற்காக அவர்களின் பிறந்த நாளை மறந்தாய்? உனக்கு எப்படி மறந்து விட்டது என்று நான் கேட்கலாம் அல்லவா? நான் உனக்கு சொல்ல மாட்டேன் என்று நான் சொல்லிவிடலாம் அல்லவா? என் குழந்தையே, அதனால் எந்த நிலையிலும் எந்த ஒரு விஷயத்தையும் நீ கலங்காமல் தெரிந்து கொள்ள எப்பொழுதுமே தயாராக இருக்க, மனநிறைவோடு எந்த ஒரு விஷயத்தையும் பெற்றிட நீ முழு நிறைவோடு இருந்து கொண்டிரு. உனக்கென நான் வருகின்ற இந்த நேரங்கள் உன்னை எப்பொழுதுமே பேரதிசயப்படுத்தும் அல்லவா? எப்பொழுதுமே உனக்குள் மிக பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கும் அல்லவா? உன்னை சுற்றிலும் என்னவெல்லாம் நடக்க வேண்டுமோ அதுவெல்லாம் நடக்க வேண்டும் என்பதனை எடுத்துச் சொல்லும் அல்லவா? இந்த காலங்கள் இனி உனக்கு என்ன கொடுத்திட்டாலும் அதிலிருந்து நீ எதிர்பார்க்கின்ற எல்லாமுமே உனக்கு நிறைவான மகிழ்ச்சியை நிச்சயமாக தந்து கொண்டே இருக்கும். அந்த இடத்தில்தான் இந்த வராகி உன்னுடைய சந்தோஷத்திற்கு பொறுப்பேற்று அந்த சந்தோஷத்தை உனக்கென நான் கொடுக்க நினைக்கிறேன். எப்பொழுதுமே நான் உன் முன்னால் நிற்கும் நேரம் உன் தாயானவள் உனக்கு என்ன கொடுத்தாலும் அதிலிருந்து உன் மகிழ்ச்சியை நீ பெறுகிறாய் அல்லவா? அப்படித்தான் நாளை தினமும்
நான் சொல்லக்கூடிய இவரின் பிறந்த நாளை நீ தெளிவுபடுத்தி கொண்டு அவருக்கு வாழ்த்து சொல்வாய். என் குழந்தையே, ஆவணி மாதம் பிறந்ததில் நீ விநாயக பெருமானினுடைய பிறந்த நாளை கொண்டாடினாய். கிருஷ்ண பகவானினுடைய பிறந்த நாளை கொண்டாடினாய். கிருஷ்ண ஜெயந்தியும் விநாயகர் சதுர்த்தியும் வந்ததல்லவா? கிருஷ்ண ஜெயந்தி, கிருஷ்ண பகவானினுடைய பிறந்த நாளை மீண்டும் ஒரு முறை கொண்டாடுவதற்கு உனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது. என் குழந்தையே, நாளைய தினம் ஸ்ரீ பாஞ்சராத்திர ஜெயந்தி, அதாவது சிவபெருமானை தலைவராக கொண்டு சிவபெருமானினுடைய வழியில் தெய்வங்களை வணங்குகின்றவர்கள் கோகுலாஷ்டமியை கிருஷ்ண ஜெயந்தி என்றும், விஷ்ணு பகவானை அதாவது பெருமாளை தம்முடைய தலைவராக ஏற்றுக்கொண்டு அவரின் வழி நின்று வணங்குகின்றவர்கள் ஸ்ரீ பாஞ்சராத்திர ஜெயந்தியை கிருஷ்ண ஜெயந்தி என்றும் வழிபடுகிறார்கள். அஷ்டமி திதி முடிந்தாலும் நாளைய விடியும் பொழுது உனக்கு அஷ்டமி திதி இருப்பதனால் நாளைய தினம் கிருஷ்ணரினுடைய பிறந்த நாளாக இருக்கின்றது. என் குழந்தையே, யாரை தலைவராக வைத்திருந்தாலும் தெய்வம் என்பது ஒன்றுதான். ஒருவேளை கிருஷ்ண பகவானை வழிபடுவதற்கு நீ மறந்திருந்தாயானால், அந்த நேரம் உனக்கு வாய்ப்புகள் கிடைக்காமல் போயிருந்தால், நாளை அவருக்கு நீ பிறந்த நாள் வாழ்த்து சொல்லலாம். என் குழந்தையே, தெய்வம் அவதரித்த நாள் நிச்சயமாக நாம் நினைவில் கொள்ள வேண்டிய நாள். எல்லோருக்கும் இது தேவையில்லாமல் இருக்கலாம். ஆனால் தெரிந்து வைத்துக்கொண்டு இந்த நாளில் அவரை மனதார நீ நினைத்தால் நிச்சயமாக உனக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இதை உனக்கு எடுத்துச் சொல்பவள் இந்த வராகி நான் எனும் பொழுது இதில் நீ எந்த ஒரு தேவையில்லாத விஷயங்களை பற்றியும் சிந்திக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. உனக்கு நடப்பது எல்லாமும் நல்லதாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். உனக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையுமே சரியாகவே கிடைக்கும் என்பதனை என் பிள்ளை நீ நிறைவாக ஏற்றுக்கொள்வாய். என்ன நடக்கும் என்றாலும், ஏது நடக்கும் என்றாலும், இந்த வாழ்க்கையில் எந்த இடத்திலும் நமக்கென வருகின்ற தெய்வத்தை நாம் எந்த இடத்திலும் பாகுபாடுகள் காட்டி பிரிக்கக்கூடாது. அவர்களே அதற்கு விரும்ப மாட்டார்கள். இந்த மனிதர்கள்தான் தெய்வங்களை பிரிக்கிறார்களே தவிர தெய்வம் ஒருபொழுதும் தன் பிள்ளைகளை பிரித்து பார்த்தது கிடையாது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் கொண்டாடுகின்ற நாளை நீயும் சேர்ந்து கொண்டாடு. இவர்கள் கொண்டாடுகின்ற நாளையும் நீயும் சேர்ந்து கொண்டாடு. இப்படி ஒவ்வொரு நாளுமே நாம் தெய்வங்களுக்கு உகந்த நாட்களாக ஒரு பொழுது கிடைக்கிறது என்றால் இதை நமக்கு கிடைத்தாக வாய்ப்பாக என்று சொல்லி அவர்களை மீண்டும் ஒரு முறை வழிபடுவதற்கு கிடைத்திட்ட மிகப்பெரிய நம்பிக்கை என்று சொல்லி நீ வழிபடு. என் குழந்தையே, தெய்வத்தை மனதார நினைத்தால் போதும். நிச்சயமாக அவை அத்தனையிலும் உனக்கு நல்லதை கொடுக்கும். படைத்தல், காத்தல், அழித்தல் இந்த தொழில்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இவர்களினுடைய வழி வருகின்ற பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான முயற்சிகளை செய்கின்றார்கள். என்னவாகும் என்றாலும் நாம் நினைத்தது போல இந்த வாழ்க்கையில் நல்லது நடந்தால் போதும். நாம் ஆசைப்படுவது போல நல்ல விஷயங்கள் எல்லாம் நமக்கு கிடைத்தால் போதும். அது ஒன்றுதானே உன்னுடைய எண்ணமாக இருக்கின்றது. அதை மட்டுமே எண்ணி என் பிள்ளை நீ நிச்சயமாக மகிழ்ச்சியுற்றால் அது போதும். உனக்கு எப்பொழுதுமே நிச்சயமாக பேரானந்தம் நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்கென்று நான் என்ன வேண்டும், ஏது வேண்டும் என்று நினைக்கிறோமோ அதையெல்லாம் என்னாலும் நான் உனக்கென கொடுக்க வருவேன். உனக்கென நல்லதை நடத்தி கொடுப்பேன். என்றுமே உனக்கென்று நான் வருகின்ற இந்த நேரத்தை என் பிள்ளை கலங்காமல் நீ ஏற்றுக்கொண்டால் அதுவே உன்னை மிகப்பெரிய அதிசயப்படுத்தி உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். என்னாலும் இந்த வராகியினுடைய அன்பு உனக்கு தொடர வேண்டும். என்னாலும் இந்த வராகியினுடைய அன்பு உனக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்க வேண்டும். உனக்கான நேரங்கள் உனக்கு என்னவெல்லாம் தரும் என்பதனை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் இது. இனி அத்தனையிலும் நீ நிச்சயமான நம்பிக்கையோடு இந்த வாழ்க்கையை இனி என்றும் நிறைவாக பெற்று கொண்டிடுவாய் என்பதனை மறந்து விடாதே.
இவருக்கு பிறந்த நாள் வாழ்த்துச் சொல்ல மறப்பாயா? என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.